அண்மை செய்தி வெளியாக இருக்கிறது. திருச்சியில் பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் மழைநீர் தேங்கி நிற்கக்கூடிய காட்சிகளை தற்பொழுது நாம் அண்மை செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். திருச்சியில் தொடர்ந்து பெய்து வரும் மழையின் காரணமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலேயே தண்ணீர் குளம் போல தேங்கி நிற்கிறது. உரிய வடிகால் வசதி இல்லாததால் தண்ணீர் தேங்கி நிற்கக்கூடிய அந்த காட்சிகளையும் தற்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். உரிய வடிகால் வசதி இல்லாததால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குளம் போல மழைநீர் தேங்கி இருக்கிறது. திருச்சி மாவட்டத்தில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் ஆங்காங்கே வடிகால் வசதிகள் போதிய அளவு இல்லாததால் மழைநீர் தேங்கியிருப்பதாக தகவல் வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் மாவட்ட ஆட்சியர் வளாகத்திலேயே தண்ணீர் குளம் போல தேங்கி இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தற்பொழுது நாம் அண்மை செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். திருச்சி மாவட்டத்தில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக ஆங்காங்கே மழைநீர் குளம் போல தேங்கியிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தற்பொழுது திருச்சியில் பெய்த மழையின் காரணமாக மாவட்ட ஆட்சியர் வளாகத்திலேயே தண்ணீர் குளம்போல் தேங்கி நிற்கக்கூடிய அந்த காட்சிகளை தற்பொழுது நாம் அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். திருச்சி மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக தெருக்கள் மற்றும் அரசு மருத்துவமனைகள், மாவட்ட ஆட்சியர் வளாகம், முக்கிய இடங்களுக்கெல்லாம் முன்பகுதிகளில் தண்ணீர் வெள்ளம் போல சூழ்ந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் கணேசன். திருச்சியில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. அதே நேரத்தில் மாவட்ட ஆட்சியர் வளாகத்திலேயே தண்ணீர் குளம் போல தேங்கி நிற்கிறது. கூடுதல் விவரங்களை பதிவிடுங்க. வணக்கம் சண்முகவேல். திருச்சி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா நேற்று இரவு முதல்ல விடிய கனமழை கொட்டி தீர்த்திருக்கு. அதாவது திருச்சி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தமே 657.5 மில்லிமீட்டர் மழை பதிவாயிருக்கு. அதாவது சராசரியா 27.4 மில்லிமீட்டர் மழை பதிவாயிருக்குது. இதுல பாத்தீங்கன்னா புறநகர காட்டிலும் மாநகர மட்டில தான் அதிகமான மழை பொழிவு நேற்று இரவு காணப்பட்டிருக்குது. அதே நேரம் விடிய பெஞ்ச மழையின் காரணமாக திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலேயே மழைநீர் குளம்போல தேங்கி இருக்குது. அதாவது நுழைவாயிலிருந்து ஆட்சியர் அலுவலகம் போர்ட்டிகோ செல்லும் வழியிலேயே முழுவதும் தண்ணி தேங்கி இருக்குது. இதுல பாத்தீங்கன்னா ஆட்சியர் மற்றும் அதிகாரிகள், தாசில்தார் உள்ள அனைவரும் இந்த வழியை தான் கடந்து செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்குது. அதே மாதிரி இன்றைக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல திங்கட்கிழமை என்பதால் குறைதீர் கூட்டத்திற்கு பொதுமக்கள் மற்றும் எல்லாருமே அதிக அளவு செல்லும் நிலையில இந்த பாதையை கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கணேசன்.